The secret of restaurant success in my opinion மெனு எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கும் அவ்வளவுக்கு எவ்வளவு அருமையா இருக்கும். 4 ஐட்டம் கொடுங்க, சும்மா நறுக்குன்னு கொடுங்க. இது ஒரு பெரிய லேர்னிங். இது வந்து எங்கேயும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. வாரத்துல ஒரு நாள் கடை க்ளோஸ், செவ்வாய்க்கிழமை கடை க்ளோஸ். அன்னைக்கு வந்து ஃபுல் கிச்சன் கிளீனிங், ஃபுல் பாத்ரூம் கிளீனிங். சும்மா புதன்கிழமை காலையில ஒரு எம்ப்ளாயி உள்ள வராங்க அப்படின்னா அந்த வரும்போதே வந்து ஆஹா பளிச்சுன்னு இருக்கும், எல்லாம் புதுசா இருக்கும், பல 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 பலன்னு இருக்கும். வேலை செய்யறதுக்கே ஒரு மோட்டிவேஷனோட இருக்கும். நம்ம எப்படி வச்சுட்டு போனோமோ மண்டே அன்னைக்கு அதே மாதிரி புதன்கிழமை வரும்போது இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அந்த ஒரு நாள் லீவ் விடணும், அன்னைக்கு சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த வருமானம் வந்து தான் நம்ம இருக்கணும்னு இல்லை. ஏன்னா கிளீனினஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் இட்லி வடை சர்வ் பண்ற ரெஸ்டாரண்ட்ல 3-4 ஐட்டங்கள் இருக்கு. சாம்பார் சட்னி இல்லாம உங்களுக்கு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கிடையாது. இந்த 2 ஐட்டம் ரொம்ப அருமையா இருக்கணும். காஃபி, ஃபில்டர் காஃபி சும்மா தூளா இருக்கணும். இதை தவிர இன்னும் ஒண்ணு இருக்கு. 4வது பாத்ரூம் சுத்தமா இருக்கணும். பப்ளிக் உடைய கண்ணுல தெரிகிற அந்த பாத்ரூம் வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்னும் பொழுது மக்கள் வந்து ஓகே பாத்ரூமே எவ்வளவு சுத்தமா இருக்குன்னா கிச்சன் எவ்வளவு சுத்தமா இருக்கும் அப்படிதான் நினைப்பாங்க. So bathroom cleanliness is very very important. We spend so much of money in cleaning the bathroom. So இந்த 4 small menu, good sambar, excellent chutney, amazing filter coffee, clean bathroom. லைன் கட்டி நிப்பாங்க கஸ்டமர்ஸ். ஃப்ரெஷ் ஃபுட். ஸோ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல இந்தந்த முக்கியமான பாயிண்ட்கள் இது பேசிக்கா ஆரம்பிச்சாலே ஃபுட் இண்டஸ்ட்ரியில சர்வே பண்ணலான்றது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சாப்பிடாம இருக்கவே முடியாதுங்க. இது ரிசெஷன் ப்ரூஃப் பிசினஸ். ரிசெஷன் ப்ரூஃப். இதுக்கு எக்கானமி நல்லா இருக்கு, எக்கானமி பேடா இருக்குன்றலாம் வேலை. உங்க சாப்பாடு தரமா இருக்கா? மக்கள் வந்து உங்களோட கம்பெனியை பத்தி இங்க போனா நல்லா இருக்கும்பா, சாப்பாடு தரமா இருக்கும், அந்த பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பேர் எடுத்துட்டீங்க, அதை நிலையா வச்சுக்கிறது ரொம்ப அதை விட கஷ்டம். ஓகேங்களா? சக்சஸுக்கு வந்து எலிவேட்டரே கிடையாது. பட்டனை பிரஸ் பண்ணா மேல சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம் அப்படின்னு. நீங்க வந்து ஸ்டேர் கேஸ் ஏறி தான் போகணும். மக்கள் சொல்றதெல்லாம் கேட்டு 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 நீங்க வந்து உங்க மெனுவையே பெருசாக்கிடுறீங்க. இவ்வளோ ஐட்டங்களும் நீங்க கொடுக்க போறீங்க ஒரு கஸ்டமருக்கு அப்படின்னா வந்து எல்லாமே உங்களுக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷா கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன் வேணும்ல. The secret of restaurant success in my opinion மெனு எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கும் அவ்வளவுக்கு எவ்வளவு அருமையா இருக்கும். 4 ஐட்டம் கொடுங்க, சும்மா நறுக்குன்னு கொடுங்க. இது ஒரு பெரிய லேர்னிங். இது வந்து எங்கேயும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. வாரத்துல ஒரு நாள் கடை க்ளோஸ், செவ்வாய்க்கிழமை கடை க்ளோஸ். அன்னைக்கு வந்து ஃபுல் கிச்சன் கிளீனிங், ஃபுல் பாத்ரூம் கிளீனிங். சும்மா புதன்கிழமை காலையில ஒரு எம்ப்ளாயி உள்ள வராங்க அப்படின்னா அந்த வரும்போதே வந்து ஆஹா பளிச்சுன்னு இருக்கும், எல்லாம் புதுசா இருக்கும், எல்லாம் பல 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 பலன்னு இருக்கும். வேலை செய்யறதுக்கே ஒரு மோட்டிவேஷனோட இருக்கும். நம்ம எப்படி வச்சுட்டு போனோமோ மண்டே அன்னைக்கு அதே மாதிரி புதன்கிழமை வரும்போது இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அந்த ஒரு நாள் லீவ் விடணும், அன்னைக்கு சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த வருமானம் வந்து தான் நம்ம இருக்கணும்னு இல்லை. ஏன்னா கிளீனினஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் இட்லி வடை சர்வ் பண்ற ரெஸ்டாரண்ட்ல 3-4 ஐட்டங்கள் இருக்கு. சாம்பார் சட்னி இல்லாம உங்களுக்கு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கிடையாது.